இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யுமினூன். அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களுக்கு வந்து இதுல பல அத்தாட்சிகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு ஆளுக்கு வந்து அதிகமாகவும் ஒரு ஆளுக்கு கம்மியாகவும் நான் கொடுத்துருக்கேனா இல்லையா, இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சான்று இருக்கிறது. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யுது, ஒரு சான்று இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த பரக்கத்து வரும் அப்படிங்கிற அமைப்புல வந்து இந்த ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரி இந்த ராசி அப்படிங்கிற அமைப்புல வந்து சில ஒரு மூட நம்பிக்கையில என்ன செய்றோம், நாம இருக்கிறோம். அதுல நிறைய ராசிகள்லாம் இருக்குது. ஒரு குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா கை ராசின்னு சொல்லலாம், கல் ராசின்னு சொல்லலாம், முக ராசின்னு சொல்லுவாங்க. கை ராசி, அதே மாதிரி கல் ராசி, முக ராசி. நான் இந்த டாக்டர்கிட்ட போனேன், அவர்கிட்ட போனதுனால தான் எனக்கு குணம் கிடைச்சு. கைராசியான டாக்டர், கைராசியான டாக்டர் அல்லாஹ் தான் என்ன செய்யறான், ஷிஃபாவை கொடுக்குறான். இவங்களாம் மனசுல என்ன செய்யற ஒரு கற்பனை பண்ணிக்க, வேற டாக்டர்கிட்ட போறதே கிடையாதுங்க. வேற டாக்டர் என்ன செய்யறது இல்ல, போறதே, இந்த டாக்டர்கிட்ட போனா தான் எனக்கு குணம் கிடைக்கும், ஷிஃபா கிடைக்கும். அவர் தான் கைராசியான ஒரு டாக்டர் அப்படிங்கிற அமைப்புல வந்து இந்த ராசியை வச்சு நம்ம பண்றோமா இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த மூட நம்பிக்கையில சம்பந்தப்பட்டது, ஈமானுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது. இதே மாதிரி ஒரு கல் ராசி, இந்த கல் மோதிரத்தை அணிஞ்சா நமக்கு நிறைய வந்து என்ன செய்யும், இந்த டிவில நம்ம பாக்குறோமா இல்லையா, இங்கேயும் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கல் விஷயத்தை வந்து என்ன செய்யறாங்க, நிறைய விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி சில முகங்களை பார்த்துட்டோம்னு சொன்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே சில எல்லாருடைய முகத்தை பார்த்துன்னா அன்னைக்கு பூரா நமக்கு வந்து பரக்கத்தா இருக்கும் அப்படிங்கிற அமைப்புல வந்து அதுக்கு முன்னாடியே அந்த பெட்ரூம்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த விஷயத்தை தான் பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்புல வந்து நல்ல ஒரு போட்டோவை, நல்ல ஒரு மனிதருடைய போட்டோலாம் வச்சு அந்த முகத்துல முடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் என்ன செய்றாங்க, நிறைய பேர் இந்து பெருமக்கள் பண்ற மாதிரியே முஸ்லிம்கள் என்ன செய்றாங்க, பண்றாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த முகராசிங்கிறது, இந்த கல் ராசிங்கிறது, கை ராசிங்கிறதெல்லாம் ஒரு மூடத்தனமான விஷயம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்வோம், சர்வசாரமா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு அருமையான ஒரு கதை என்னுடைய அசல் சொல்லுவாங்க. ஒரு ராஜா என்ன செய்றாருன்னா வேட்டைக்கு போறாரு. ராஜா என்ன செய்றாரு, வேட்டைக்கு போறாரு. போனா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்றாரு, அப்படியே காட்டை ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஒண்ணுமே ஆகப்படல. ஒரு முயலை கூட என்ன செய்யல அவரால வேட்டையாட முடியல. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேன், இன்னைக்கு யார் முகத்துல, கதையை கேள்விப்பட்டீங்களா, யாராவது கேள்விப்பட்டீங்களா, கேள்விப்பட்டீங்க என்ன நீங்க வந்து சொல்லிருங்க. அப்ப அந்த யார் முகத்துல முடிச்சேன், ஒரு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன செய்யல, ஒரு முயலை கூட வந்து நம்ம வேட்டையாடலையே கொள்ளலையே அப்படின்னு சொல்லி கவலையோட வந்து கோவத்தோட வர்றாரு. அப்ப அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சு பாக்குறேன், இன்னைக்கு யார் காலையில யார் முகத்துல முடிச்சேன், அவன் என்ன செஞ்சிடணும், கொலை பண்ணிடணுங்கிற அமைப்புல வந்து அப்படியே சிந்திச்சு பாக்குற சமயத்துல கடைசியில பார்த்தா யார் ஞாபகத்துக்கு வர்றா, அவருக்கு முடி வெட்டின அந்த நாவிதன் இருக்கான் இல்லையா, அவன் முகத்துலதான் முடிச்சிருக்காரு. அவனை உடனே தூக்கிட்டு வா, அவனை உடனே தூக்கிட்டு வா, அவனை வந்து உடனே என்ன செய்ய, சிரச்சேதம் பண்ணிருங்க, கழுத்தை வெட்டுறீங்கன்னு சொல்லி என்ன செய்றாரு, ஆர்டர் போடுறாரு. அப்படி ஆர்டர் போட்டு அவன் என்ன ஆகணும், அழுகணுமா இல்லையா, அவன் வந்து கவலைப்படணுமா இல்லையா, அவன் வந்து என்ன செய்யறான், சத்தம் போட்டு சிரிக்கிறான். நாவிதன் என்ன செய்யறான், சத்தம் போட்டு சிரிக்கிறான். என்னன்னு சொல்லி கேட்கிற சமயத்துல அவன் சொல்றான், அதாவது என் முகத்துல நீங்க முழிச்சதுனால ஒரு முயலுக்கு கூட ஆபத்து இல்ல, ஒரு முயலுக்கு கூட ஆபத்து இல்ல, ஆனா உங்க முகத்துல நான் முழிச்சதுனால எனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பாருங்க. அப்ப யார் முகம் வந்து மோசமான முகம், உங்க முகமா என் முகமா, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா. அப்ப இந்த மாதிரியான அமைப்புல இந்த முகராசி, கல் ராசி, கை ராசி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான மூடத்தனமான ஒரு பழக்கமாக இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளைவிக்கிறோம். அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய எல்லா தரப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறது. அவெல்லாம் பார்க்க நம்ம இங்க இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கல்யாணம் காட்சி வச்சா ஒரு நல்லது கெட்டதை வச்சுங்கன்னா இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிங்கிற அமைப்புல என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செய்யுது, முழுமையாக இருக்குது. இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை நீங்க போய் எடுத்து வெளியில சொல்லணுமா இல்லையா, அதுக்காக நம்ம சொல்லணும். இந்த நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறத வந்து இப்ப சாதாரணமா முஸ்லீம்களை பத்தி ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த அத்தல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா. அப்ப இவங்ககிட்ட வந்து அந்த மூட நம்பிக்கை இல்ல அப்படிங்கறத வந்து பறைசாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பழமொழி என்ன செய்யுது வந்திருக்குது. ஆனா அந்த பழமொழி எல்லாம் ஒரு ஓரத்துல, எப்படி குர்ஆனை நம்ம வந்து ஒரு ஓரத்துல தூக்கி வச்சுட்டோமோ அதே மாதிரி இந்த பழமொழி ஒரு ஓரத்துல தூக்கி வச்சுட்டு நாம என்ன செய்யறோம், இந்த மாதத்துல கல்யாணம் நடத்தணும். எப்படி வந்து இந்த இந்து பெருமக்கள் வந்து இந்த ஆடி மாசத்துல கல்யாணமே வைக்க மாட்டாங்க. ஆடி மாசத்துல என்ன செய்ய மாட்டாங்க, ஆடி மாசத்துல வைக்கக்கூடிய அந்த கல்யாணம் ஆடிக்கொண்டே இருக்குமா. ஆடி மாசத்துல வைக்கக்கூடிய கல்யாணம் நிச்சயமா ஆடிக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி நிச்சயமாக சொல்லுவாங்க. ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய சமூகத்துல வந்து சஃபர் மாதத்துல என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் வைக்க கூடாது. அது இங்க இருக்குதா, இங்க கிடையாது, இங்க கிடையாது, ஊர்ல இருக்குது அந்த மாதிரி. ஆனா அந்த சஃபர் மாதத்துல வைக்க கூடாது. வேற ஏதாவது ஒரு வகையில வந்து நாளை வந்து நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல நேரம் கெட்ட நேரங்கிற அமைப்புல